ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. அது எனக்கு கூட ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அந்த சர்ப்ரைஸை இவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு காட்ட போகிறேன். எங்களோட சேர்ந்து இந்த வீடியோவில் என்ன சர்ப்ரைஸுங்கிறத நீங்களும் பாருங்கள். சர்ப்ரைஸ் நான் சொன்னேன்னா இல்லையா? எப்பயுமே சர்ப்ரைஸ்னு சொல்லி போய் ஏதாச்சும் ஒரு ஊழல் தானே பார்த்துருவேன். அது வந்து என்ன சர்ப்ரைஸ் சொல்லி நாங்கள் வரோம். நாங்கள் வீட்டுக்காச்சும் போவோம். அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. என்ன சர்ப்ரைஸ்னா, நீ வந்து டெய்லி நடந்து போய் பிச்சை எடுக்கிற இல்லையா? அதனால நான் இப்போ என்ன யோசிச்சிருக்கேன்னா, சரி மாப்பிள்ளை நடந்து போய் பிச்சை எடுக்கிறான, வெயில் காலம் வந்துருச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உனக்காண்டி ஒரு எலக்ட்ரிக் பைக் வாங்கியிருக்கேன் பிச்சை எடுக்கிறதுக்கு. நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எந்த பிரச்சனையும் பெட்ரோல் போட வேண்டியதில்லை, எதுவுமே பண்ணதில்லை. காற்று கூட ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பம்பில் அடிச்சு வந்துடுவாங்க. சரி தாராளமாக போயிட்டு பிச்சை எடுக்கலாம். எப்படியே நீ பிச்சை எடுத்து அந்த வண்டியில் போய் நீ பிச்சை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் பிச்சை எடுக்கணும். இல்லை மாப்பிள்ள, அந்த வண்டி உனக்கு நீ காலைல போய் பிச்சை எடுத்து வந்து அந்த வண்டியில் போய் நான் போய் மதியம் பிச்சை எடுக்கணும். இவன் சாயந்தரம் அந்த வண்டியில் போய் பிச்சை எடுக்கணும். இல்லை மாப்பிள்ள, அந்த வண்டி உனக்குன்னு தயாரிக்கப்பட்டது. ஏன்னா ஹைட் நீ குட்டியாக இருக்கல, நாங்களாம் ஹைட் அதிகம். அதனால அந்த வண்டி வந்து ஓட்ட முடியாது. நீ குட்டியாக இருக்கல, உனக்காண்டினே நவீன முறையில் தயார் பண்ணது எனக்காண்டி. ஆமாம். அப்போ நீ எந்த வண்டியில் போய் பிச்சை எடுப்ப? நான் வந்து பார்த்தீங்கன்னா செட்9 போய் பிச்சை எடுப்பேன். தயவுசெய்து துணியை பார்த்து யாரும் சிரிக்காதீங்க. ஆத்திர அவசரத்துக்கு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழி தெரியல. இதுதான் உண்மை. இது ஒரு வண்டி, என்ன வண்டின்னு கண்டுபிடி. ஆனால் நான் இது டிவிஎஸ் தான் நினைக்கிறேன். பயப்பிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓ, நம்ம கூட்டா பண்ண வண்டி எடுத்துருக்கோம். என்ன சொல்றீங்க? அவ்வளோதான், அதான் சர்ப்ரைஸு. சர்ப்ரைஸ்னா வெடியெல்லாம் போட்டுல சொன்னேன். நீ ஏன்னா இப்படி கொண்டாடுறீங்க? இந்த சர்ப்ரைஸ் இருங்க, நான் போய் கொண்டாடுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கே ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. இது யார் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உமரன் தான் வந்து எடுத்திருக்காரு. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஃபோன் அடிச்சுட்டே தம்பி வண்டி எடுத்துட்டா அப்படின்னாரு. என்ன அது வண்டி எடுத்துட்டிங்களா? என்னங்க சொல்லாம நீயே வந்து பாரு, உனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி, அது ஆல்ரெடி நீ வச்சிருக்க அப்படின்னாரு. நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன்னா ஏங்க திருப்பி நீங்கள் போயிட்டு அந்த வண்டி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன். என்னடா தம்பி எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால் திடீர்னு வேற ஒரு விஷயமா போனேன். திடீர்னு வண்டி பார்த்தா பிடிச்சிருந்துச்சு, அதனால் எடுத்துட்டேன் அப்படின்றது. சரி, அந்த வண்டியை அவர் எடுத்தாரா நம்ம எடுத்த மாதிரி தானே. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட காட்டணும். வெடியெல்லாம் வாங்கிடும்ண்ணா. வெடி வாங்க காசு கூட இல்லாமல் நீ ஏஜி மாமாட தான் இப்போ போட்டு வெடி இங்கே சர்ப்ரைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம சர்ப்ரைஸ். ஒரு பேப்பருடைய 60 ரூபா பேப்பர் வேணாலும் வாங்க முடியல. வேண்டா, நீ வந்து டெய்லி நைட்டு போய் என்னென்ன போய் சாப்பிட்றேன். ஒரு 60 ரூபா பேப்பர் வெடி அதனால வாங்க முடியல. காசு இல்லை. ஏன்டா இவன்டா சொல்லி வாங்கி கொடுத்துப்பேன்டா. 5 லட்சம் வண்டி 60 ரூபா பேப்பர் வெடி வாங்க முடியலடா. ஆண்டாடு ஒரு வாரம் இதுக்கு தான் நான் வரல பாருங்க. யார் பத்த பிள்ளைங்க? அதாவது நம்ம உமரன் வாங்கணும், நம்ம வாங்கின மாதிரி தான். இந்த வண்டியோட கலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா சுகமி ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2016-17 வந்த மாடலு. மாப்பிள்ள என்ன பார்க்குற? என்ன பார்க்குற? ஏதாச்சும் தெரியுதான்னு பார்க்குறேன். மெக்கானிக்கா பார்த்துக்கிருக்கேன். சரி வா, நம்ம ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துருவோம் அந்த வண்டியை. வரல வேறு அந்த வண்டியை ரைட் போய் பார்த்துருவோம். நான் அதில் வரேன்ப்பா. இதில் உள்ள நான் சதாமன் கூட அந்த வண்டியில் வரேன். வேணாம்டா நீ கூட்டி போய் எனக்கு கீழே தள்ளி விடுவாங்க. வேணும் உண்டு. வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருடங்கள் கழித்து Z8 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக்காக ஓட்டிகிட்டு இருக்கேன் வண்டியை. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக்காக இருக்குது. இதோட பழைய ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர். உங்களுக்குலாம் சொல்லவா வேணும், ஒரு டாக்டர் வண்டி வச்சுருந்தா எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பக்காவாக ஸ்டாக் கண்டிஷனில் செம்ம நீட்டாக வந்து வண்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆக்சுவலாக இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்குங்க. இது வந்து ஆக்சுவலாக சுகமி ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த வெயிலில் படும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் வந்து ஒரு மாதிரி அப்படியே கிளிட்டர்ஸ்லாம் அந்த மினுக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க்குலலாம் அப்படியே அந்த டேங்கோட கலர், அதாவது இந்த ரெட் கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு செம்ம ஒரு மேட்சிங்காக அட்ராக்டிவாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்தோட ஏரியா. இது வந்து நம்ம வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஆமாம், இவனும் ஸ்ரீகாந்தும் வந்து பார்த்திங்கன்னா மதியானத்துலேருந்து ஒன்றா தான் வீட்டில் இருந்தாங்க. நான் வந்துட்டு இந்த குண்டு பயிலுக்கு 2 பேர்த்துக்குமே சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஸ்ரீகாந்த் பயிலுக்கு ஃபோன் அடிச்சுட்டு வண்டி ரிவீல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கிளாத்தாக வேணும்டா அப்படின்னு சொன்னால், பைத்தியக்கார பையன் அவங்க அப்பா லங்கோட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, அவ்வளோதான் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்படிங்கிறப்போ இருக்கிற வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
நான் அட்ஜஸ்ட் பண்ணேன். ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் பை வந்து கண்டுபிடிச்சிட்டான் Z8 அப்படின்னு சொல்லிட்டு. பொறுமையா போடா, ஏன்டா அப்படி இதுக்கு போய்க்கிருக்க? 50 தான்டா போய்கிட்டு இருக்கேன். 50 போய்க்கிருக்க. என்ன மாப்பிள்ள நீ வரன்னு தெரிஞ்சும் இப்படி தெனாவட்ட லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஒரு ஆள் கேட்டி பார்க்க கூடாதுல்ல. பாருங்க சங்கடம் போடுவாங்க அப்புறம். நீ வந்து எப்பயுமே அந்த ரவுடிசம் பண்ணாலுமே பொதுமக்களுக்கு வந்து இடையூறாக பண்ண மாட்டேன் எதுவுமே. அவ்வளோ நல்லவனாடா நீ. தாண்டி எங்கோ பறந்து போற நானும் தான். வண்டி நிப்பாட்டி காட்டு இல்ல மாப்பிள்ள, நான் வண்டியோட பவர் எப்படி இருக்கு செக் பண்றதுக்காண்டி சும்மா இழுத்து பார்த்தேன். மாப்பிள்ள என் மேல நம்பிக்கை இல்லையாடா? வாடா வாடா. இப்படிலாம் பண்ணி இழுத்து விட்டுருவேன் மாப்பிள்ள. அப்புறம் என்ன சப்புன்னு அடிச்சு போடுவேன். என்னை பார்த்தோன்னா சொம்ப மாதிரி தெரியுதா? சரி வாடா. சர்ப்ரைஸா இது ஒரு சர்ப்ரைஸா இருந்துட்டு போகுதுடா. மாப்பிள்ள அடைச்சிட்டாங்கடா இங்கே ஃபுல்லாக தார் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போயிட்டு வருவோம். சரி வா, நம்ம ஒரு சின்ன ரைடு இந்த ரோட்டுக்குள்ளே போயிட்டு வருவோம். ஆக்சுவலாக நான் நிறையா வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன், Z8 மாதிரி ஸ்டாக் கண்டிஷனில் ஒரு ஸ்மூத்தான இன்ஜினே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஓட்டும் போது அவ்வளோ ஒரு ஃபீலாக இருக்குங்க. ஏன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தேன் மாதிரி மிதக்குது ரோட்டில், அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு ஸ்மூத்னஸாக இருக்குது. ஹைவேஸில் ஓட்டும் போது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். வேணாம் மாப்பிள்ள, ஆஃப் ரோடிங்லாம் பண்ண வேணாம், மூடிட்டு வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் உன்னை. எங்கேயோ கூப்பிட்டு போகிறேன். சரி வா 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 மாப்பிள்ள, நல்லா பிடிச்சிக்கடா, நான் பொறுமையானா திருவுறேன் நீ. சரி சரி வா 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 வா. ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு சத்தியமாக ஐடியாவே இல்லை. நான் இந்த வண்டியை அவர் என்கிட்ட காமிச்சோடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட கலரை பார்த்தோன்னே ரொம்ப உருகிட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டுக்கு எடுத்தாருங்கிறதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. எங்கே போய் எடுத்துகிட்டு வந்தாருங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் போய் பயப்புள்ள எடுத்துகிட்டு வந்துட்டார். அதுவுமே நான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சிக்கல. ஒரு ஸ்டோரியில் பார்த்தேன் கோயம்புத்தூர்னு. அப்போது வந்து அந்த கோயம்புத்தூரில் தான் போய் எடுத்துருப்பாரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து சொல்கிறேன். நம்மளோட Z8 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எக்ஸாஸ்டே போட்டு ஓட்டிட்டோமா. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சவுண்டே இல்லாமல் என்னமோ அமைதி ஊர்வலம் போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இவன்ட்டே கேட்போம், மாப்பிள்ள இந்த வண்டியோட சவுண்ட் எப்படா இருக்கு? இதுவும் நம்ம வண்டி தான்டா. அந்த வண்டி இருக்கு பத்தியா? ஆமாம். சவுண்ட் எஃபெக்ட் ஒரு இதாக இருக்கு. இதில் வந்து நம்ம ரன்னிங்கில் போனாலுமே அந்த ஆமாம் மாப்பிள்ள. நீ விழுக மாட்டேன் மாப்பிள்ள. பொறுமையாண்டா போற, அது ஒன்றும் இல்லடா, பவர்ஃபுல் வெஹிக்கல் இல்லடா. கிளச்சை லைட்டாக விட்டாலே நான் இழுக்கிறேங்க இப்படிதான் தாட்டு. சரி சரி, அது ஒன்றும் இல்லடா, அது த்ராட்டில் அப்படி கொடுத்தா அந்த மாதிரி பவர்ல இழுக்குண்டா, வேற ஒன்றும் இல்லடா. ஏன் மாப்பிள்ள அப்போ இந்த சரி மாப்பிள்ள, இந்த வண்டியோட அந்த பிளாக் கலர் Z8 சவுண்டு தான் பிடிச்சிருக்காடா, எக்ஸாஸ்ட் போட்டது. அந்த சவுண்டில் கூட அந்த ஒரு இது பார்ப்பேன், டெரராக இருக்கும்னு. டெரராக இருந்தால் தான் 4 பேர் பார்ப்பாங்க. ஐயோ இதெல்லாம் என் தலையெழுத்துடா. சரி மாப்பிள்ள, இதுக்கு மேலே அந்த ரோடு எங்கே போகுதுங்கிறது தெரியலை. சரி நம்ம அப்படியே போகலாம். அந்த இந்த வண்டி வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18,700 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக்கு. மிரர் வந்து பார்த்தீங்களா Z8 எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குன்னு. இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் மிரர் மாதிரியே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கவாசாக்கி கம்பெனிக்காரங்க இவ்வளோ குவாலிட்டியாக மிரர்லாம் தர மாட்டாங்க, அது வெளிசாக தான் வரும். பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஸ்டாக் மிரர் மாதிரி தெரியலை, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த பிளாக் கலர் Z8 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ரிசோமாவோட ஆஃப்டர் மார்க்கெட் வைசர் வந்து போட்டிருக்கோம். இதில் வந்து இது ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் வைசர் தான், பட் இதோட பேர் வந்து எனக்கு தெரியலை என்ன பிராண்ட் அப்படிங்கிறத. அந்த வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் வந்து லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்லைடர்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. நம்ம வண்டியில் ஸ்லைடர்ஸ்லாம் இருந்துச்சு, அது யாரோ ஒரு பசங்க வந்து பார்த்தீங்கன்னா கழட்டிட்டு போயிட்டாங்க. அந்த கொடுமையெல்லாம் ஏன் கேட்குறீங்க? அண்ட் தென் மற்றபடி வண்டி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக்காக தான் இருக்குது. நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜின் கார்டுக்கிட்ட வந்து ரிசோமாவோட கவர் வந்து போட்டிருக்கோம், ப்ரொடெக்டிவ் கவர். இதில் வந்து அதெல்லாம் போடலை. எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸில் வந்து அந்த வைசரு, லைட்டு,
அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடர்ஸ், இது 3 தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கார்டு. Z8ஓட அந்த ஸ்டாக் இன்ஜினோட அந்த ஒரு ரிதம்னஸ் தாங்க. நான் சொல்லுவேன் என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாஸ்டோட சவுண்டு அது வந்து தனி. பட் ஆனால் எல்லா பைக்குமே கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா Z8 மாதிரி ஒரு இன்ஜின் ஸ்மூத்தான வண்டி எதுவுமே கிடையாது. நான் வந்து 100% நான் வந்து இதை சொல்லுவேன். அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக் வந்து வச்சிருந்து மாற்றிக்கிட்டே இருந்திருப்பாங்கள்ல. அதாவது Z8 இருக்கட்டும், இல்லை Z9 இருக்கட்டும், S1000 இருக்கட்டும், இல்லை ZX10 இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்களேன். நீங்கள் வச்சிருந்த வண்டியில் எந்த வண்டியை ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக யாராக இருந்தாலும் Z8 தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்டா மாப்ள ரோடு அங்கடா இருக்கு, எதுக்கு இப்ப பழத்துல தேவலாம்? இல்லடா அந்த ரோடு அங்க போய் ஜாயின் இல்லடா அந்த ரோடு அங்க போய் ஜாயின் ஆயிரும்னு நினைச்சேன்டா மாப்ள. இல்லடா நான் ஜாயிண்ட் ஆகும்னு நினைச்சேன், அது ஜாயிண்ட் ஆகல. மூணு குழம்பு போச்சாடா, உன்னோட சுத்துறேன்ல அதனாலதான். வா ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. நீ ரொம்ப கோவக்காரனா இருக்கேடா, பட்டுன்னு கோவப்படுறியடா. இங்க வா, இங்க நான் லைட்டா தான் திருவுறேன், நீ அப்படி போற நானா பண்ணுவேன். டேய் நான் லைட்டா தான் திருவுறேன், அது பவர் அப்படி இருக்குடா. அது ஹார்ஸ் பவர்பாங்க, அதெல்லாம் சொன்னா புரியாது. இங்க இதுதான் தெரியுதா, இதுதான் ஹார்ஸ் பவர். எங்க இப்படி வண்டியில போயிட்டு இப்படி தெரியுதா, இதுதான் ஹார்ஸ் பவருங்கிறது. சவுடு உட்கார. இனிமேல் நான் உனக்கு அது மாதிரி இந்த ஹார்ஸ் பவர்லாம் காட்ட மாட்டேன். இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி பவர்லாம் காட்டுறதில்ல. ஹார்ஸ் பவர்னு உனக்கு என்னன்னு புரியாது. சரி ஓகேங்க, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணால் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. இவனை வச்சு ஏதாவது ஒரு ப்ராங்க் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ சூப்பராக முடியும் நான் நினைக்கிறேன். நான் ஒரு ப்ராங்க் யோசித்து வச்சுருக்கேன், அதை கோ வித் ஃப்ளோவில் அந்த ப்ராங்க் வந்து நான் பண்ணுறேன். ஆனால் அது ரொம்ப சீரியஸாக போகும்னு நான் நினைக்கிறேன். அது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியலை. இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்ரீகாந்த், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர், அந்த நபர் யாருங்கிறத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ஸை வச்சு தெரிஞ்சுக்கோங்க. பண்ணுவோம், ஆரம்பிக்கலாங்களா? டேய் யாரோ ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்கடா, நொயின்னு தெரியலையே. எத்தனை வாட்டி, இதோட 4வது மிஸ்டு கால். என் ஃபோன்லேருந்து எடுத்து பேசினா அலோங்கிறேன், கேட்கவே மாட்டேங்குது. இப்போ நான் உன் முன்னாடி தானடா பேசினேன், அலோங்கிறேன், கேட்கவே இல்லைடா. போடா பைத்தியக்காரனே. நீ வேற யார்கிட்டயே ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க, நான் இங்கிட்ட அலோங்கிறேன், கேட்கலையே. அதுதானே இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏய் யாரா அவன் இவ்வளோ ஃபோன் அடிக்கிறானுங்க? மாப்பிள்ளையோட மைக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஆன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வர்றேன், யாரும் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். சார் ஃபோன் கொடு. என் ஃபோனில் கேட்கவே மாட்டேங்கிறா கூட, யாரும் அடிச்சு கேட்போம். ஏ கொண்டடா, பொய் சொல்லாத. ஆடா இது எங்கடா டைலே காணோம். ஐபோன் 47 அப்படிதான் இருக்கு. யாரு பண்ற மாப்பிள்ள, தேவல ராங் நம்பர் போட்டு தொலைஞ்சிராத. ஏய் யாருன்னு தெரியலடா, மிஸ்டு கால் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கடா. என்னடா மாப்பிள்ள ஃபோன் அடிக்க கூட ஃபோன் கேட்டா தர மாட்டேங்கிற. கீழ தூக்கி போடுடா. ஏ மேல சந்தேகப்படுறியா தேவா? நான் நானே அந்த ஓட சொல்லி ஓட்டிக்கிறேன். ஹலோ ஹலோ, யாரு? இந்த நம்பர்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சு ப்ரோ. நீங்க யாரு ப்ரோ? என் பேர் அசார். ப்ரோ ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் இருங்க. யார் நீங்கள் பாட்டுக்கு கால் பண்ணீங்க, கால் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அறிவு இருக்கானது என்ன அர்த்தம்? ப்ரோ நீங்கள் ஃபஸ்ட்டு யாருன்னு ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ, என்னை பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க ப்ரோ.
ஏய் அவன் ஃபோனில் வீடியோ எடுக்க சொல்கிறான், மைக்க மாட்டிடே. ஹலோ ப்ரோ, நீங்கள் யாருன்னே தெரியல ப்ரோ, நீங்கள் வேறு யாருக்காவது மெசேஜ் பண்ணியிருக்க போகிறீங்க ப்ரோ. நான் வாட்ஸ்அப்பே அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது ப்ரோ, நான் யாருக்குமே அந்த மாதிரி ரிப்ளை பண்ணவே கிடையாது ப்ரோ. ஆமாம் 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 ப்ரோ, அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணினா நான் ரிப்ளை பண்ணவே இல்லையா? ரிப்ளை பண்ணாமல் நீங்கள் பாட்டு இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அது? ப்ரோ நான் என்ன நீங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளையே பண்ணலையே ப்ரோ, நீங்கள் யார் பேசுகிறேன்னு எனக்கு தெரியல ப்ரோ. ப்ரோ நீங்கள் வார்த்தையை வந்து ஃபஸ்ட்டு அளந்து பேசுங்க ப்ரோ, நீங்கள் வார்த்தையை வந்து ஃபஸ்ட்டு அளந்து பேசுங்க ப்ரோ. நான் இப்போ ஃபோன் ப்ரோ, நாங்கள் என்ன ப்ரோ பண்ணோம், நீங்கள் யாருன்னே தெரியல, நீங்கள் பாட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு எடுத்தோன்னே என்ன மயிறு அதுனா என்ன, நீ என்ன பண்ணிடுவ? சும்மா தேவல. நீ என்னடா பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? சும்மா ஃபோன் எடுத்தா மயிருன்னா என்னடா அர்த்தம்? நீ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னடா வார்த்தை விட்ட? என்ன வார்த்தை விட்ட? நீ பேசுனது என்கிட்ட ரெக்கார்டு இருக்கு, நான் இப்போ கூட நான் vlog தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ பேசின மயிறு பேசின எல்லாமே என்கிட்ட ரெக்கார்ட் ஆகி தான் இருக்கு. வாடா மயிறு, இறங்கி வந்த மயிறு, என்னடா புடுங்குவ? வாடா. அது ஏன் சொல்றாது? மச்சான் அவன் என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான், பேசாம செல்லு போடுற மண்டல். அவன் என்னடா மயிறு மாதிரி பேசிட்டு இருக்கான், நான் என்னடா பண்ணேன் அவனை? மச்சான் டேய் நீ போடா, சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதடா, கடுப்பா வருதுடா எனக்கு. ஐயோ ஃபோன் உடஞ்சிச்சா தெரியல. சும்மாடா, ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன்டா. சும்மாரு, செம்ம கடுப்பாயிரும் சும்மாரு. அவன் யாரா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான் சும்மா. ஸ்டீவ் கூட்டிட்டு போயிடுறா, அடிச்சு போடான்டா அவனை. ஏற்கனவே அவனை டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்கான், நீ வேற எனக்கு கடுப்பேத்தாத. நீ என்ன நீ கிழிச்சிருப்ப அவன்கிட்ட பேசி? சும்மாரு மாப்பிள்ள, நான் உண்மையில நான் கடுப்புல இருக்கேன், தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, சும்மாரு. அவனை முதல் கூட்டு போடா டே. என்னடா பாரு, என்னடா அவன்கிட்ட இருக்க கடுப்புலாம் அவன்கிட்ட காமிச்சிருவான்டா சொல்லிட்டேன். டேய் இன்னும் அவர் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டாருண்ணா. என்ன கோவத்துலடா செல்லு கல்லுடா, பட்டு உடஞ்சு என்னன்னு இருக்குது. போடா இந்தடா, என்னடா உடடா.